நான் வந்து 2019 ஜூலை மாதம் இறுதியில் தான் நான் அந்த குழுவில் போய் நான் சேர்றேன். இதில் என்னென்னா பெண்களை வந்து பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்கான குரூப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க கொடுத்தாங்க. பெரியாரிசம், அம்பேத்கரிசம், மார்க்சிசம் மாதிரி லூலுயிசம் வந்து பெண்களை வந்து அந்த அளவுக்கு வந்து பெண் விடுதலைக்காக அவங்க செயல்படுறாங்க. மார்க்சிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அம்பேத்கரிசம்னு இருக்கு, பெரியாரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது மாதிரி லூலுயிசம் அப்படின்னு ஒன்று உருவாகி அந்த குழுவுக்குள்ள போன புதுசுல இது நல்ல குழுவாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்தது. ஆனால் அந்த குழுவில் சேரும்போதே ஒவ்வொரு பெண்கிட்டையும் அவங்களுடைய பயோடேட்டா அத்தனையும் அவங்க வாங்கிக்கிறாங்க, வீடியோ கால் பேச சொல்லி பார்க்குறாங்க. அந்த குழுவால் பாதிக்கப்பட்டதாக சொல்கிற பெண்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக சிங்கிள் மதர்ஸாக இருக்கிறவங்க. நான் சேர்ந்த 2 மாதத்தில் அந்த பழைய அட்மின்கள்லாம் விலகுறாங்க குழுவிலேருந்து. அவங்க போய் அவங்க முகநூலில் டைம்லைனில் என்ன போடுறாங்கன்னா, இந்த குழு சரியான குழு இல்லை, பெண்களை தவறாக வழி நடத்துகிறார்கள், அப்படி இங்கே வேற ஏதோ விலகிட்டாங்க, பதிவு செஞ்சுட்டே விலகுனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல என்ன தப்பு, அது மாதிரி அந்த ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது உடல் ரீதியான சம்பந்தம் ஏற்பட்டாலும் அதில் என்ன தவறு இருக்குது? அவங்க மீட் பண்ணி போய் ரூம் போட்டு ஒரு செக்ஸு, ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சு அதில் கடலில் மெசஞ்சரில் கடல் போடுறதுலாம் இப்போலாம் ரொம்ப சாதாரணம். சரியா, நான் இதெல்லாம் பேசியிருக்கேன் முன்னாடி, இந்த இஎம்ஐ பற்றி பேசியிருக்கேன். இஎம்ஐ ரொம்ப தேவை தான், நான் இப்போ கூட பேசுவேன், என்ன டைம் லைன்லேயும் பேசுவேன். தான் ஒரு பாலிமேரியஸ், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்ற கோட்பாடுக்கு எதிரானவள். நான் வந்து அவங்க வந்து பல ஆண்களுடைய வாழறவங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடவுள் மறுப்பாளர், ஏத்திஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் அதிகம்ன்றது, இதையெல்லாம் வந்து ஒரு ஆண் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்துறாரு அப்படிங்கும்போது அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்காக அறிமுகப்படுத்தாம இன்டைரக்டா வேற விஷயங்கள் அவங்களுடைய நண்பரா தான் இருப்பார் அவர், அவங்க குழுவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. பெண்கள் மட்டுமே இருக்காங்கன்னு நினச்சிட்டு எல்லா பெண்களும் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த குழுவுக்குள்ளே சொல்லிடுவாங்க. ஆனால் அது எங்களுக்கு தெரியவே இல்லை, அந்த குழுவில் இருந்த அந்த பெண்களுக்குமே தெரியல அந்த குழுவில் பல ஆண்கள் உள்ள எட்டி பார்த்துருக்காங்கன்றது. இதன் பின்னணியில் லூலு, பவானி மட்டுமே இந்த விஷயங்களை செய்யறதில்ல. அதன் பின்னணியில், லூலுவின் பின்னணியில் சில முற்போக்கு அரசியல்வாதிகள்ங்கிறவங்க இருக்காங்க. வேற யாராவது ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு குழு நடத்தி இந்த மாதிரி பெண்களை பாதிப்பு ஏற்படுத்தி அவங்கள பணம் கேட்டு மிரட்டி அவங்களுடைய நிர்வாண படங்கள்லாம் வெளியிட்டு மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னைக்கோ அவங்க வந்து சிறைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, அவங்கள வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க கூட சப்போர்ட் இருக்கு. பல பெண்களை பாதிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டதே ஒரு சில போலி முற்போக்கு பெரியாரியவாதிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அந்த பெரியாரியவாதிகள் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறது, அவங்க நிர்வாண படங்களை யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அது கேஸே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஃபேஸ்புக்கில் வந்து WSB குரூப் அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து லூலு அப்படின்ற பெண்மணியால் ஆரம்பிக்கப்பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உமன் ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் குரூப். சரி, இது வந்து பெண்களால் ஆரம்பிக்கப்பட்ட குரூப் தானே, இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது மேலே நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது என்ன மாதிரியான குரூப்பு, என்ன மாதிரியான பெண்கள் வந்து அதில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம கிட்ட சொல்கிறதுக்காக பாதிக்கப்பட்ட பெண்மணியே நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்போ வந்து அந்த லூலுன்றவங்க யார், WSB குரூப் வந்து எப்போ ஆரம்பிச்சது, எதுக்காக ஆரம்பிச்சது, எந்த வகையில் அந்த குரூப்னால பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க? அந்த குரூப் வந்து 2017 இறுதி அல்லது 2018 ஆரம்ப கட்டங்களில் ஆரம்பிக்கப்பட்டதா சொல்கிறாங்க. ஆனால் குரூப் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து நான் அந்த குரூப்பில் இல்லை. நான் வந்து 2019 ஜூலை மாதம் இறுதியில் தான் நான் அந்த
குழுவில் போய் நான் சேர்றேன். இதில் என்னென்னா பெண்களை வந்து ஒரு பெண்களை எம்பவர் பண்ணுறதுக்கான குரூப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க கொடுத்தாங்க. ஓகே, இந்த குழுவை பற்றி பெண்களோட அதாவது பெண்களை எம்பவர் பண்ணுறது, இது வந்து பெண்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஏன்னா எல்லா பெண்களுமே ஏதோ ஒரு வகையில் ஸ்ட்ரெஸ்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது ஆப்வியஸ்லி அதில் வந்து பெண்கள் வந்து அதை பற்றி தெரியும் போது அதில் ஜாயின் பண்ணணுங்கிற ஒரு இதில் தான் இருப்பாங்க. அதை கடந்து நான் ஏன் அந்த குழுவில் போய் சேர்ந்தேன் அப்படின்னு சொன்னாக்கா, இளங்கோவன் கீதா இளங்கோவன் சொல்லிட்டு 2 IAS ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. நான் வந்து ஒரு மத்திய அரசு ஊழியர் அப்படிங்கிறதுனால அந்த மத்திய அரசு ஊழியர்கள் மேலே இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை எனக்கு இருக்கு. அவங்க வந்து அந்த லூலுங்கிறவங்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போய் சீஃப் கெஸ்டா போறாங்க. அவங்க லூலு தேவஜம்லா அப்படின்ற பேர்ல இருக்காங்க. அவங்க இங்க கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் பிறந்து வளர்ந்து திருமணமாகி குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆயிருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டதா அவங்க சொல்றாங்க. ஸோ இவங்க வந்து தமிழ்ல ஒரு புத்தகம் எழுதி 2019 மே மாதம் வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நான் மதிக்கக்கூடிய மத்திய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் சீஃப் கெஸ்டாக கலந்துக்கிட்டு ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு விமென் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி பண்ண வேண்டிய வேலையை வந்து லூலு பண்ணுறாங்க. இது வந்து லூலு வந்து பெண்கள் அந்த மாதிரி ஒரு குழுவா ஒரு சப்போர்ட் குரூப் எம்பவர் பண்றாங்க. அதாவது எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெரியாரிசம், அம்பேத்கரிசம், மார்க்சிசம் மாதிரி லூலுயிசம் வந்து பெண்களை வந்து அந்த அளவுக்கு வந்து பெண் விடுதலைக்காக அவங்க செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, மார்க்சிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அம்பேத்கரிசம்னு இருக்கு, பெரியாரிசம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது மாதிரி லூலுயிசம் அப்படின்னு ஒன்று உருவாகி கஷ்டப்படுற மன கஷ்டத்துல இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் அது ஒரு விடிவை வந்து உருவாக்கணும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கையாகவும் வாழ்த்தாகவும் சொல்லி இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்ததற்கு உங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆப்வியஸ்லி அந்த புத்தக வெளியீட்டு விழாவினுடைய லைவை வந்து அந்த குரூப்ல சேர்றீங்க. அந்த குரூப்ல சேரணும்னு ஆசைப்பட்டு அப்புறம் லூலுவை நானே நேர்ல சந்திச்சேன். எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் சந்தித்தேன். அப்போ அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு போன பிறகு அந்த குழுவில் சேர்க்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி தான் அந்த குழுவில் போய் நீங்கள் வந்து பெரியாரிசம், அம்பேத்கரிசம், மார்க்சிசம் அப்படின்ற போர்வையில் அந்த குரூப் செயல்பட்டது நம்பி உள்ளே போனீங்க. உண்மையிலே அங்கே லூலுயிசம்னு என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி லூலுன்ற அவங்க என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க பெண்களுக்கு எது சுதந்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலியல் சுதந்திரம் தான் பெண்ணியம், அதுதான் பெண் விடுதலை, உண்மையான பெண் விடுதலை, பெண்களுக்கு அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அது ஆக்சுவலி அந்த குழுவில் வந்து கிட்டத்தட்ட நான் போகும்போது நிறைய பெண்கள் இருந்தாங்க. 300க்கும் மேலே பெண்கள் அந்த குழுவில் இருந்திருக்காங்க. அப்போ நான் போன காலகட்டத்தில் வந்து அவங்க எப்படின்னா, அங்கே அப்போ இருந்த அட்மின்கள்லாம் வந்து பெண்களுக்கு டாஸ்க் வைப்பாங்க. அதாவது அதனுடைய நோக்கம் என்னன்னா, பெண்களை எழுத தூண்டுற நோக்கம். அப்போ அவங்க வச்ச டாஸ்க்லாம் எப்படின்னா, சமூகத்தில் பல பெண்களுக்கு பல தடைகள் இருக்கு, பல பிரச்சனைகளோட இருக்கிற பெண்கள், அந்த தடைகளை கடந்து நீங்க எப்படி ஒரு வெற்றியாளரா வரீங்க, அதை பத்தி எழுதுங்க. பார்க்க நல்லா தான் இருந்தது. அதனால அந்த குழுவுக்குள்ள போன புதுசுல இது நல்ல குழுவா தான் இருக்கு அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் எனக்கு வந்தது. ஆனா அந்த குழுவுல சேரும் போதே ஒவ்வொரு பெண் கிட்டையும் அவங்களுடைய பயோடேட்டா அத்தனையும் அவங்க வாங்கிக்கிறாங்க, வீடியோ கால் பேச சொல்லி பாக்குறாங்க. அவங்க பெண் தானா தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா அந்த டீடைல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு அனலைஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது அந்த குழுவால பாதிக்கப்பட்டதா சொல்ற பெண்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா சிங்கிள் மதர்ஸா இருக்கிறவங்க, டிவோர்ஸீஸ், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கணவன் கூட பிரச்சனையில இருக்கவங்க, திருமண வாழ்க்கை சரியில்லாம, பயோடேட்டா மூலமாவும் இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்து அவங்கள பத்தின அவங்களே ரைட் அப் எழுதுறது மூலமாவும் சுயசரிதை எழுத சொல்லுவாங்க. பெண்ணுடைய பர்சனல் டீடைல்ஸ் அவங்க
தெரிஞ்சுக்கிறாங்க. ஆமா, தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான். அப்ப அவங்க சொல்றது என்னன்னா பாலியல் சுதந்திரம் தான் பெண் சுதந்திரம். அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. அவங்களுக்கு வந்து இந்த விக்டிம் டார்கெட் பண்ணி சூஸ் பண்ணதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுவும் ஒரு இது பாத்தீங்கன்னா ஒரு 35 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள், அந்த மாதிரி வயதான பெண்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தனிமை ரொம்ப அதிகமா, அவங்க தனிமையில பாதிக்கப்படுறாங்க. அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா, தனக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை வெளியே சொல்லிக்கிறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பெண்களை தான் டார்கெட் பண்றாங்க அவங்க பெரும்பான்மையா. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க மத்த இடத்துல வெளியில சொன்னா தப்பா நினைச்சிடுவாங்களோ அப்படின்ற விஷயங்களை கூட, அந்த டாபிக்ஸ கூட இங்க நீங்க ஓப்பனா பேசலாம், அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி இருந்த அட்மின்கள் அவங்க வந்து நான் போன புதுசுல வந்து அந்த குழுவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கலை. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மாதத்துக்கு ஆக்டிவாக இருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். எங்கள் தகப்பனார் வந்து கேன்சரில் ரொம்ப மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அந்த காலகட்டத்தில் திடீர்னு வந்து நான் சேர்ந்த 2 மாதத்தில் அந்த பழைய அட்மின்கள்லாம் விலகுறாங்க குழுவிலேருந்து. அவங்க போய் அவங்க முகநூல்ல டைம்லைன்ல என்ன போடுறாங்கன்னா, இந்த குழு சரியான குழு இல்ல, பெண்களை தவறாக வழி நடத்துகிறார்கள், இங்க வேற ஏதோ விலகிட்டாங்க, பதிவு செஞ்சுட்டே விலகுனாங்க. பெண்கள் எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க, இது நல்ல குழுவா எங்களுக்கு தெரியல, இது வேற ஏதோ நெட்வொர்க் இதுக்குள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்ப எங்களுக்கு புரியல. நானும் வந்து ரொம்ப ஆக்டிவா என்ன நெட்வொர்க் நடந்துச்சு, என்ன நடந்ததுன்னு சொன்னாக்கா, அவங்க பெண்களை எதை நோக்கி தூண்டி விடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெண்கள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற இதெல்லாம் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. பெண்கள் வந்து அவங்க விருப்பப்பட்டா எந்த ஆண் கூட வேணா அவங்களுக்கு ஒரு காதல் ஏற்படலாம் அப்படின்னு. இப்ப லூலு பாத்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தின்றது நம்ம கலாச்சாரம்ன்றதை தாண்டி அது ஒரு ஒழுக்கத்தின் கோட்பாடு. அதையே வந்து அவங்க வந்து அது தேவையில்லை அப்படின்றாங்கன்னா, அப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க? இல்ல, அவங்க வந்து இந்த கட்டத்துல தான் அவங்க பெரியார் எல்லாம் கோட் பண்றாங்க. அதாவது பவானின்றவங்க அந்த குழுவுல, அந்த பழைய மாடரேட்டர்கள் போனதுக்கு அப்புறம் பவானின்றவங்க தான் மாடரேட்டரா வந்தாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் முழுக்க அந்த குழுவுல பேசப்பட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அம்பேத்கர் பெரியார்லாம் பெண் விடுதலைன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பெரியாரே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு ஆண் பலதார மனம் புரியலாம், அந்த ஆண் வந்து வப்பாட்டிகளை வச்சுக்கலாம் அப்படின்னும் போது பெண்ணும் வந்து 4 பேரை ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கார். அதனால இது வந்து நாங்களும் சொல்றோம் தவறுன்ற மாதிரி பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆமா, அது மாதிரி இப்போ வந்து ஒரு சுபவி ஐயா பேசின ஒரு வீடியோ வந்து பரவலாக அதெல்லாம் வந்து உள்ள கோட் பண்ணுவாங்க. என்னன்னா, காதலில் என்ன நல்ல காதல், கள்ளக்காதல், திருமணம் கடந்த உறவுன்னு தான் சொல்லணும் அப்படிங்கும்போது அவங்க எதை நோக்கி பெண்களை கொண்டு போனாங்கன்னா, இஎம்ஏன்றது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். அது வந்து தவறு கிடையாது, இல்ல. ஓகே, உங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம், அது உங்க உரிமைன்ற மாதிரி பெண்களை வந்து திசை திருப்புறாங்க. ஆமா. அப்ப என்னன்னா, இஎம்ஏ நோக்கி பெண்கள் ஆண்கள்லாம் போகும்போது அவங்க குடும்பத்தையும், அவங்க வந்து குடும்பத்துல சண்டை வராது, அவங்க வந்து வெளியையும் திருப்தி அடைஞ்சிடுவாங்க, அதனால குடும்ப வாழ்க்கை வந்து நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க. அப்படின்னு சொல்லி பெண்களை மனசை மாத்துறாங்க சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம பவானியுடைய கூற்றுலாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வீடியோ திருமணம் அந்த குடும்பம் அப்படின்ற இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து ஒரு இன்டர்மிட்டன்ட் ஃபேஸ்ல இருக்கும். அதனாலதான் இவ்வளோ குழப்பமே. இது பேசும்போது லவ் வந்து ரொம்ப முக்கியம், 2 பேருக்கு இடையிலான லவ் ரொம்ப முக்கியம். ஆனால் குழந்தைக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து தான் வாழணும். இப்போது சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வாழும் பொழுது அங்கே லவ்வே இல்லாமல் போகும்போது என்ன பண்ணணும்? டைவர்ஸ் தான் ஒரு வழி. நம்ம ஊரில் டைவர்ஸ் ஈஸியாக இருக்கா? டைவர்ஸ் ஈஸியாக இல்லை. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த குடும்பம் அப்படியே இருக்கட்டும், இருந்தாலுமே நீங்கள் வெளியில் வந்து உங்களுக்கான தோழியோ, நான் என் புருஷனோட தான் வெளியே போவேன், என் புருஷன் கூட தான் சுற்றுவேன்னு இல்லாமல் உங்களுக்கு ஒரு ரொம்ப தோழி, பெண்கள் வந்து தோழி கூட வச்சுக்கலாம். ரொம்ப இன்டிமேட்டாக ஒரு தோழி இருக்கணும். அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும். நம்மளோட இது எல்லாத்தையுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ புருஷனே கேட்கணும்னு சொல்லிட்டு புருஷனை போட்டு பிடுங்க மாட்டோம். இப்போ வந்து தொழனா இருந்தாலும் என்ன தப்பு அப்படின்னு தான் கேட்டோம்.
சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில் வந்து ஒரு செக்ஸ் இருந்தாலும் தப்பில்லை, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு. இதெல்லாம் நீங்கள் கேவலமாக பேசுகிறதுனா கேவலமாக பேசலாம், இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிறதுனா புரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாங்க. ஜீவாவானந்தியும் வந்து இந்த லூலுவோட இந்த தியரியெல்லாம் தியரிட்டிக்கலாக புரிஞ்சுக்கிட்டா மாதிரி பேசினாங்க. அபிராமி மேட்டரில் கூட இப்போ வந்து ஜீவா சொன்னதை எடுத்து போட்டான்னா இப்போ நான் சொல்கிறேன், நான் அவங்களுமே இதை வந்து ஆதரித்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அவங்களுமே வந்து இங்கே குரூப்பில் இருக்க பெண்கள் வந்து இன்னொரு ஆள் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப கலோக்கியெல்லாம் சொன்னால் கூட்டி கொடுத்தான்னு சொல்லி. சரியா? அந்த மாதிரி தான் இருக்கும். ஜீவா வந்து ஒரு பதிவு அவ்வளோ வீராசேஷமாக எழுதுன ஜீவா எங்கே அந்த ஜீவா? அப்போ வந்து என்னன்னா, ஜீவா வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ தான் நான் உட்காந்து யோசிக்கும் போது ஒன்று ஒன்றா தோணுது. ஜீவா வந்து சொல்லியிருக்காங்க, சிலதெல்லாம் லூலு சொல்கிற அளவுக்கு என்னால் ஒத்துக்க முடியாது, இது வந்து நம்ம கல்ச்சருக்கு நம்மளோட இது வந்து சரி வராது. அப்படி எப்படி ஒரு இந்த மாதிரி இந்த இஎம்ஏ பற்றி பேசும்போது இந்த மாதிரி திருமணம் தாண்டிய உறவை பற்றிலாம் பேசும்போது ஜீவா சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து நான் பொறுமையாக வெயிட் பண்ணுவேன், லூலு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் புரிஞ்சிடும்ன்ட்டு. ஆனால் ஜீவா ஆனந்தி ரெண்டு பேருமே வந்து ஒரு குடும்ப குத்துவழக்கோட கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக இருந்திருக்காங்க. அவங்க வந்து கம்யூனிசம் பேசுகிறாங்க, அரசியல் பேசுகிறாங்க அப்படிலே தவிர இந்த பெண்ணியம் வந்து இவங்க சொல்கிற பெண்ணியத்தை, லூலு சொல்கிற பெண்ணியத்தை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை. ஜீவா எப்படி சொன்னாங்களோ, ஜீவா சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. லூலு பேசுறது எனக்கு நிறைய வாட்டி புரிஞ்சதில்லை. இந்த வெளியே போன பெண்கள்லாம் போய் அவதூறாக பேசாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தாங்கன்னா லூலு என்ன பேசுகிறாங்கன்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஜீவா வந்து இதை புரிஞ்சிக்கவே இல்லை. ரெண்டு பேருமே வந்து இன்னொரு குடும்ப குத்துவழக்காக தான் இருந்திருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்கிற செய்திகளை விட அதிகமாக பிரான்ஸ் தமிழச்சி அப்படிங்கிறவங்க ஒரு முகநூல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனி ஆல்பமாக போட்டு யார் யார் இந்த குழு வந்து பெண்களை எப்படி கொண்டு போச்சு, எதை நோக்கி கொண்டு போச்சுங்கிறத ஆதாரங்களோட அவங்க போட்டிருப்பாங்க. உண்மைக்கு சொல்லணும்னா பெண்களை எப்படி சீரழிச்சதுன்ற வார்த்தை தான் சரியா. கண்டிப்பா இது ஒரு சமூக சீரழிவை நோக்கி கொண்டு போகுதுன்றது அந்த பெண்களுக்கே தெரியாம அந்த பெண்களையே அந்த மாதிரி ஒரு, அதாவது ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கா பெண்கள், ஒரு டிப்ரெஷன்ல, ஒரு ஸ்ட்ரெஸ்ல, குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, பல விதமான பிரச்சனைகள் இருக்கும், கணவன் கூட பிரச்சனை இருக்கும், இல்லை கணவனை பிரிஞ்சு இருப்பாங்க, எங்க ஒரு ஆறுதல் கிடைக்கும், எங்க ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ன்ற மனநிலையில இருக்கிற பெண்களா அவங்க சூஸ் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி தவறான பாதையில பெண்களை கொண்டு சொல்றாங்க. இப்ப வந்து நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து அந்த மாதிரி ஒரு அஃபெக்டட் விமன் அல்லது ஒரு தனிமையில இருக்கிற விமன், கணவனால பாதிக்கப்பட்ட குடும்ப பிரச்சனைகள்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்கள எம்பவர் பண்றதுன்னா என்னங்க? அவங்க போய் வேற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி திருமணம் கடந்த உறவுகள்ல இருந்தா அந்த பிரச்சனைகள் அவங்க எம்பவர் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து தமிழச்சி அந்த மாதிரி கேள்விதான் வைக்கிறாங்க. அந்த கேள்வி அப்ப பெண் அந்த குரூப்ல இருக்க குழுவில் இருக்க எந்த பெண்ணும் வைக்கலையா? அதாவது அந்த கேள்வியை வந்து பெண்கள் முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கு என்ன சொல்றாங்க, ஒரே ஆண், அதாவது ஒரு துணை இல்லாம மனிதர்கள் வாழ முடியாது, ஆணும் பெண்ணும் ஒரு துணை, அவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வேணும். அப்படி இருக்கும்போது ஒரே பார்ட்னரால நீ விரும்புற எல்லாத்தையுமே அவங்க செய்ய முடியாது. இப்போ ஒரு உன்னுடைய கணவருங்கிற ஒரு பார்ட்னரால உன்னுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அவரால் வந்து டிஸ்கஸ் பண்ண முடியாது. அது மாதிரி நீ வெளியே போகணும், அந்த மாதிரி அவுட்டிங்லாம் போகணுங்கும்போது அதுக்கு துணை நிற்க முடியாது. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பேசக்கூடிய ஒரு ஆள் வச்சுக்கணும். எப்பயும் ஒரே ஆளாக இருக்கணும்னு நீங்கள் தேடுறீங்க, அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. எனக்கு எல்லா டைமுமே ஒரு நபர் இருந்திருக்காங்க, நான் பேசுகிறதுக்கு, ரொம்ப நேரம் பேசுகிறதுக்கு, எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு இருந்திருக்காங்க லவ்வர், நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் வந்து ஒருத்தரே கிடையாது, அது ஒருத்தரே இருக்க மாட்டாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரே ஆளை ஃபார் எவர் எல்லாத்துக்குமா சேர்த்து தேடுறீங்க. எல்லாமா ஒருத்தன் இருக்க முடியாது, எல்லா நேரமும் இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்குது, அவங்கவுங்க கவலை இருக்குது. ஐயோ என்னை மறந்துட்டான் கண்டுக்கலன்னு அழுதுகிட்டு இருக்கிறதுக்கு அவன் வேலையை செய்விட்டு ஜல்சா பண்ணிக்கணும் நம்ம, அவ்வளோதான். இதுக்கு என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க, நெட்வொர்க்கு, க்ரூமிங்கு, செக்ஸுவல் க்ரூமிங், செக்ஸுவல் நெட்வொர்க், என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் நான் இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே அது புரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன்.
அந்த மாதிரி ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு பலவிதமான தேவைகள் மனம் இருக்கும். சார்ந்த தேவைகளும் இருக்கும், ஆமா, உடல் சார்ந்த தேவைகளும் இருக்கும், அறிவு சார்ந்த தேவைகளும் இருக்கும். ஆமா. இந்த மாதிரி வெவ்வேறு தேவைகளை ஒரு நபர், கணவன்ற ஒரு நபர் பூர்த்தி செய்ய முடியாது. அதனால நீங்க வந்து பல ஆண்களோட போங்க, அது வந்து தப்பு இல்லை அப்படின்றத சொல்லி சொல்லி அந்த பெண்களை வந்து மடைமாத்துறாங்க. ஆமா, அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அந்த மாதிரி ஆண்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுல என்ன தப்பு? அது மாதிரி அந்த ஆண்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது உடல் ரீதியான சம்பந்தம் ஏற்பட்டாலும் அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ வந்து ஏன் நட்புல இருக்கிற பெண்கள் எல்லாம் வந்து என்னோட ஆண் நண்பர்களோட போய் இப்போ லுலுவோட ஆண் நண்பர்களோட போயிட்டு அவங்களும் பெண்களுக்கு வந்து என்னன்னா ஹர்ட் பண்ணாத ஒரு ஆண் தேவைப்படுறான். ஹர்ட் பண்ணாத ஆண் அப்படின்னா இவன் ஹர்ட் பண்ண மாட்டான். நல்லவன்றது யாருனாக்கா நம்ம கூட இருக்கும்போதும் ஹர்ட் பண்ணக்கூடாது, நம்ம விட்டுட்டு போனாலும் ஹர்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆண் வந்து கிடைப்பானது கஷ்டம். எமோஷனலாக அட்டாச் பண்ணி டார்ச்சர் பண்ணுற ஆண், அப்புறமா வந்து நீ வந்து என் கூட இப்படிலாம் இருந்த இதெல்லாம் வெளியிடுற பாருன்னு சொல்கிற ஆண் இருக்கக்கூடாது. அப்புறமா வந்து ஒரு உறவில் இருந்துட்டு இன்னொரு ஆணோட பேசும்போது அவன் வந்து இவங்களால முடியாத போது வந்து பேசவே முடியாத போது வந்து ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இல்லை விட்டுட்டு போகணும்னு நினச்சா விட்டுறணும் ஃப்ரீயா. அந்த மாதிரிலாம் இல்லாத ஆணுன்றது வந்து ஒரு லுலுவோ ஒரு பவாவோ அடையாளம் காட்டும்போது அந்த பெண்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி இவன் நல்ல ஆண் தான், சரி அவன்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு அந்த அவங்க தேவைப்படும் போது அந்த மாதிரி சேட் பண்ணுறாங்க, கடலில் போடுறாங்க. அவங்க மீட் பண்ணி போய் ரூம் போட்டு ஒரு செக்ஸு ஒரு இன்டர்கோர்ஸ் வச்சு அதில் கடலில் மெசஞ்சரில் கடல் போடுறதுலாம் இப்போலாம் ரொம்ப சாதாரணம். சரியா, நான் இதெல்லாம் பேசியிருக்கேன் முன்னாடி, இந்த இஎம்ஐ பற்றி பேசியிருக்கேன். இஎம்ஐ ரொம்ப தேவைதான், நான் இப்போ கூட பேசுவேன், ஏன்னா டைம் லைன்லேயும் பேசுவேன். அப்புறமா ஏன்னா இப்போ தான் சொன்னேன், அதை கூட்டம் போட்டு பேசணுன்னா பேசுறதுக்கு ரெடி. நம்மளுக்கு அது ரொம்ப தேவை, ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அது இயற்கையான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகும்போது அது ஒரு கட்டத்தில் எல்லாருமே பெண்கள் வந்து ஒரு மாதிரி டெஸ்பரேட்டாக சில பெண்கள் இருந்திருக்காங்க, ரொம்ப டிப்ரெஸ்டாக வாழ்க்கையில் பிரச்சனைகளோட. அப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அரசியலற்ற சில பெண்கள் வந்து இந்த இதை சொல்றது சரிதான் அப்படின்ற மனநிலை. அப்போ அவங்க இருந்த மனநிலையில ஏதோ ஒரு இது கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்குமா, ஒரு சந்தோஷம் கிடைக்குமான்னு அவங்க சொல்றத நம்பி அதுக்குள்ள போயிட்டாங்க. அப்படின்னு இல்லை, அவங்க வந்து தானே லூலு பவானி இவங்கெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு வந்து இத்தனை ஆண் நண்பர்கள் இருக்காங்க, 6 ஆண் நண்பர்களோட நான் இப்போ அட் அ டைம் இருக்கேன் அப்படின்னு பவானி சொல்லுவாங்க. அப்படி லூலு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்ரி டைம் அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கிறது. ட்ரிங்க் பண்றது வந்து என்ன தப்பு? அரசாங்கத்திலேயே அதாவது பெண்ணியம்ன்ற பேர்ல ஆண்கள் குடிக்கிறாங்க, பெண்கள் குடிச்சா என்ன தப்பு, குடிக்கலாம் அப்படின்றத வந்து அவங்க இது பண்ணி அதெல்லாம் தான் அவங்க ப்ரமோட் பண்ணுவாங்க. அவங்க டைம் லைன்ல பாத்தீங்கன்னாலே இந்த மாதிரியான விஷயங்கள் தான், அதுதான் பெண்ணியம் அப்படின்றது அவங்களோட ஃபேஸ்புக் டைம் லைனை நானும் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே வந்து தான் ஒரு பாலிமேரியஸ், அதாவது ஒருவனுக்கு ஒருத்தின்ற கோட்பாடுக்கு எதிரானவள், நான் வந்து அவங்க வந்து பல ஆண்களுடைய வாழறவங்க அப்படின்றத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாவே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கடவுள் மறுப்பாளர் ஏத்திஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி, அதாவது அவங்களுக்கு வந்து செக்ஸ் சம்மந்தப்பட்ட உணர்வுகள் அதிகம்ன்றது, இதையெல்லாம் வந்து ஒரு ஆணே வந்து வெளியில சொல்றதுக்கு வந்து தயங்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து சமுதாயத்தில் வந்து இப்படி ஓப்பனாக சொன்னால் வந்து பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருந்தாங்க. இதை வந்து அந்த குழுவிலையும் ப்ரமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து ஆண்களே இப்போ வந்து ஒரு ஆண் செய்தாலும் அது இந்த சமூகத்துல அது குற்றம்தான். ஆனா அதை வந்து ஆண் செய்யறான் அதனால பெண் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ் தான் இருக்கும். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பெண்ணியவாதிகள்னு சொல்லிக்கிற பலர் வந்து அந்த லூலுவை வந்து ஆதரிக்கிறாங்க. அவங்கள வந்து ஏன்னா இங்க பெண்ணியம்ன்ற பேர்லயும் பெரியாரிசம்ன்ற பேர்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. அதாவது நீ வந்து பல பேர் கூட படுக்கிறது உன்னோட சுதந்திரம், குடிக்கிறது உன்னோட சுதந்திரம், சிகரெட் பிடிக்கிறது உன்னோட சுதந்திரம்னு சொல்லிட்டு பெண்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களோட தேவைக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து இப்படி வந்து லூலுவை தூக்கி பிடிக்க இங்கே பெண்ணியவாத குழுக்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அது மாதிரி அப்போ பெண்கள் வந்து ஆப்வியஸ்லி நம்ம பார்க்குற நம்ம பெண்ணியவாதின்னு நினைக்கக்கூடிய சிலரெல்லாம் வந்து அவங்கள தூக்கி பிடிக்கும்போது ஆப்வியஸ்லி அங்கே போகிறாங்க. உள்ளே போய் என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து இதெல்லாம் தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆண் இவனோட பேசிப்பாரு
அப்படின்ற மாதிரி. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு உதாரணத்திற்கு ஒரு பெண் வந்து ஒரு முடி தானம்லாம் செய்கிறாங்க. அப்போ வந்து கேன்சர் விழிப்புணர்வுக்காக செய்கிறாங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயில் வேணும். ஒரு ஆண் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காரு, அவர் வந்து ஒரு ட்ரஸ்ட் நடத்துகிறாரு அப்படிங்கும்போது அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. அப்போ ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த பெண்ணுக்கு எந்த சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதுக்காக அறிமுகப்படுத்தாம இன்டைரக்டா வேற விஷயங்கள் அவங்களுடைய நண்பராக தான் இருப்பார் அவர். அவங்க குழுவை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க. இதுல என்ன நடந்துச்சுன்னா வெறும் பெண்கள் மட்டுமே இருக்காங்கன்னு நினைச்சிட்டு எல்லா பெண்களும் அவங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் அந்த குழுவுக்குள்ள சொல்லிடுவாங்க. ஆனா அது எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்த குழுவில் இருந்த எந்த பெண்களுக்குமே தெரியல. அந்த குழுவில் பல ஆண்கள் உள்ள எட்டி பார்த்துருக்காங்கன்றது. லூலுவே வந்து அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து பல ஆண்களுக்கு கொடுத்து அந்த குழுவுக்குள்ள பார்க்க வைக்கிறாங்க. 6 ஆண் நண்பர்கள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து பலருக்கு அவங்களே அதை வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே அந்த பெண்கள் பேசுற பர்சனல் விஷயங்கள்லாம் அந்த குழுவுக்குள்ள அந்த பெண்களுக்கு தெரியாம பல ஆண்கள் பார்த்துருக்காங்க. அப்ப அந்த ஆண்கள்ல வந்து அவங்களே பிக் அண்ட் சூஸ் பண்ணிக்கிறாங்க, எந்த லேடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணா யாருக்கு சரியா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி லைக் மைண்டடா இருக்கிறவங்களா பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியது. அப்புறம் அவங்க வந்து பவானிங்கிறவங்களோட முழு நேர வேலையே இதுதான். அதனால அவங்களுக்கு என்ன ஆதாயம்னு கேட்டா அதுல வந்து பல விஷயங்கள் இருக்கு. அதன் பின்னணியில அவங்களுக்கு வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்க எண்ணம் இருக்கு. ஓகே. அதுவும் இல்லாம குழுவில் இருக்க பெண்கள் வந்து இந்த மாதிரி செக்ஷுவலி யூஸ் பண்ணப்பட்டு பணம் கேட்டு மிரட்டப்பட்டிருக்காங்களா, இல்ல நீங்க அந்த மாதிரி மிரட்டப்பட்டிருக்கீங்களா? இருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி பணம் கேட்டு மிரட்டப்பட்டிருக்காங்க. இதுல ஆதாயம் என்னன்னு கேட்டீங்கல்ல, இதன் பின்னணியில லூலு பவானி மட்டுமே இந்த விஷயங்களை செய்யறது இல்ல. அதன் பின்னணியில லூலுவின் பின்னணியில சில முற்போக்கு அரசியல்வாதிகள்ங்கிறவங்க இருக்காங்க. அதனால அந்த அரசியல்வாதிகளுக்கான ஆதாயம் அதுல பின்னாடி இருக்கு. இப்ப நீங்க வந்து லூலு மாதிரி ஒரு பெண் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த பெண்களை வந்து அனுப்பி வச்சாங்க அந்த மாதிரியே சொல்லலாம். கண்டிப்பா. இப்போ வந்து லூலு மாதிரி ஒரு பெண் வந்து வேற யாராவது ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு குழு நடத்தி இந்த மாதிரி பெண்களை பாதிப்பு ஏற்படுத்தி அவங்கள பணம் கேட்டு மிரட்டி அவங்களுடைய நிர்வாண படங்கள்லாம் வெளியிட்டு மிரட்டி இந்த மாதிரிலாம் பண்ணால் என்னைக்கோ அவங்க வந்து சிறைக்கு போயிருப்பாங்க. ஆனால் இவங்க பின்னாடி ஒரு அரசியல் பின்புலம் இருக்குது, அவங்கள வந்து ஒன்றும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க கூட சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி தான் சொல்றாங்க. என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, எனக்கு பணபலம் இருக்கு, அரசியல் பலம் முடக்கப்பட்டு ஆஸ்திரேலியாவுக்கு போக முடியாம இந்தியால தானே இருக்காங்க. அவங்க கேஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல? ஆமாம், அவங்க கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கேஸை பற்றின விவரங்கள் நான் சொல்ல விரும்பலை. அது வந்து கோர்ட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஆனால் அவங்க மேலே வந்து பொதுநல வழக்கு ஒன்று போடப்பட்டிருக்கு. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு இருக்கு. அதையும் தவிர்த்து பாதிக்கப்பட்ட ஒரு சில பெண்கள் வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் அவங்க எடுத்திருக்காங்க இந்த குழு பிரச்சனைய எடுத்து அவங்களுடைய சார்பில் ஒரு வழக்கறிஞர் வந்து ஹைகோர்ட்ல ஆஜராகிறாங்க. அந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ல வந்து ஆஜராகிறாங்க. இது வந்து இந்த பின்னணியில இருக்கிற அரசியல்வாதிகள் தான் இந்த குழு, அதன் காரணமாக தான் இந்த குழு சர்ச்சை வந்து இன்னமும் பெண்களுக்கு தீர்வு வராத அளவுக்கு பின்னாடி பண்ணி 2020 இருந்து இன்னைக்கு 2025 தொடங்கி இருக்கு. இன்னி வரைக்குமே இந்த கேஸ் வந்து முடியாம, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, இதுல பிரான்ஸ் தமிழச்சி வந்து இன்வால்வ் ஆகி அவங்க வந்து இந்த குழு சர்ச்சையில பாதிக்கப்பட்ட பெண்கள், பல பெண்களை பாதிப்புக்கு ஏற்படுத்தப்பட்டதே ஒரு சில போலி முற்போக்கு பெரியாரியவாதிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால அந்த பெரியாரியவாதிகள் வந்து நிறைய பெண்கள் கிட்ட இந்த மாதிரி லட்சக்கணக்கில் பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறது, அவங்க நிர்வாண படங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த குழுவுல இருக்க பெண்களோட நிர்வாண படங்கள் எப்படி வெளியாச்சு? அது குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த குழுவுல நிறைய பெண்களை என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு லிங்க் அனுப்புறது அல்லது அவங்களுடைய அந்த மொபைல் ஃபோன்களை டேப் பண்ணுறது, இதன் மூலமாக அவங்க வந்து பேசிக்கிட்டே குளிக்கும் பொழுது
அவங்க வந்து அந்த மாதிரியான அவங்களுக்கே தெரியாம படங்கள் இந்த எடுக்கிறது, மாதிரிலாம் நடந்து இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த மாதிரி ஆண்களோட பழக விட்டு அந்த ஆணோட நீ பழகுறதுல தப்பு இல்ல, திருமணம் கடந்த உறவுகள்லாம் இந்த காலத்துல தப்பே கிடையாது. அது நிறைய டிவோர்ஸ் ஆன பெண்கள் வேலை இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஓகே கணவன் இல்ல, நம்மளுக்கு ஒரு துணை கிடைக்குதுன்னு போயிருப்பாங்க, நம்பி போயிருப்பாங்க. இல்ல அப்படி இல்ல, இருந்தாலும் அந்த பெண்களை வந்து ஒரு விதமான ஒரு பிரெயின் வாஷ்க்கு உள்ளாக்கப்பட்டு அவங்க வந்து போறாங்க. அப்படி போகிற நேரத்துல அவங்க எல்லா டீட்டெயில்ஸும் அந்த சம்பந்தப்பட்ட ஆண் வந்து அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து குழுவில் சேகரித்து வச்சு அந்த பெண்கள் வந்து நாளை பின்ன ஏதாவது வந்து அவங்கள பணம் கேட்டு மிரட்டும் பொழுது அவங்க அதுலேருந்து விலகி போகணும்னு பார்க்குறாங்க. அது மாதிரி இன்னொரு ஆண் இந்த ஆண் கிட்ட பழகுன மாதிரியே இன்னொரு ஆண் கிட்ட போய் பழகு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க வந்து ஒரு கட்டத்தில் இதனுடைய ஆபத்தை உணர்ந்து வெளியேற பார்க்கும் பொழுது அப்போ ஏற்கனவே அவங்க ஒரு ஆண் கூட நெருக்கமாக வெளியேற முடியாதபடி அவங்கள பிளாக்மெயில் பண்றாங்க. ஆமா, அவங்க பெரும்பான்மையா அவங்க அதனாலதான் பெண்களுக்கு வந்து குடிக்க வச்சு ஆண்களோட சம்மந்தப்படுத்தி அப்ப அந்த பெண்களுக்கு தெரியாமலேயே பல படங்கள் எடுக்கப்பட்டு அதை வச்சுக்கிட்டு மிரட்டுறது. ஆனா இதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து இப்படிலாம் சமுதாயத்துல நடக்குதான்னு பயமா இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமா வந்து பெண்களே இருக்காங்கன்றது இன்னும் கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. அதுதான் இப்ப அந்த பாத்தீங்கன்னா அந்த லூலு இந்த பவானிங்கிறவங்களுக்கு எல்லாமே அவங்க பின்னணியில இருக்கிற அந்த ஒரு சில போலி அரசியல்வாதிகள் வந்து அவங்க மூளையில ஏத்தி விட்ட விஷயம் அது. இப்ப லூலுலாம் பாத்தீங்கன்னா அவங்களுமே அவங்களுடைய நிர்வாண படமே வெளியில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்றாங்க. என்னுடைய நிர்வாண படத்தை வெளியில விட்டுட்டாங்க, இதுல என்ன இருக்கு, நிர்வாண படம் வெளியில வந்துட்டா உடனே நான் செத்துறணுமா, என்னை வந்து விபச்சாரின்னு சொன்னாக்கா நான் வந்து அதுக்காக நான் வருத்தப்படணுமா, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களும் நான் சொல்ற மாதிரி உன்னை ஒருத்தன் விபச்சாரின்னு சொன்னா ஆமா நான் விபச்சாரி தான் நீங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு துணிச்சலா அந்த மாதிரி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது, இதுதான் உண்மையான பெண் விடுதலை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இது. ஓகே, நம்ம இதை பத்தி தொடர்ந்து அடுத்த எபிசோட்ல பேசலாம். ஓகே, நன்றி.